மனப்பதட்ட நோய் இருக்குது, அதுக்கான காரணங்களும் நமக்கு வந்து தெரியுது. எப்படி இதை வந்து சரி பண்ணுறது? ஸோ இதற்கு ரொம்ப எளிமையான 2 டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். ஸோ எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆன்சைட்டி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பேச போகிறேன், இல்லை வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து அதிகமான ஒரு மனப்பதட்டம் வந்து இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நல்ல ஆழமாக வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும். ஒரு 4 செகண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா மெதுவாக வந்து மூச்சை வந்து வெளியே விடணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்ப மனப்பதட்டமாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது, நீங்கள் கண்ணை மூடி உங்களை சுற்றி என்னென்னலாம் சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் இருக்குது. ஒரு கார் போகிற சவுண்டு கேட்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பறவை வந்து அதனுடைய ஒலி கேட்குது, இல்லை யாராவது ஒருத்தர் கதவை திறக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்னென்ன சவுண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப பதட்டமான ஒரு நிலையில் இருந்து நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கும் பொழுது, ஸோ அந்த நிலைகளையும் நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி நாம் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்து வரும். இல்லை நம்ம கண்ணை திறந்து நம்மளை சுற்றி என்ன வித்தியாசமான பொருட்கள், இல்லை நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பொருட்களே வந்து அது என்ன பொருள், இல்லை ஒரு புக்கில் வந்து அதனுடைய நேம் என்ன, இந்த மாதிரி நம்ம வாசிக்கிறது. ஸோ இது வந்து நம்மளை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம சுற்றி என்ன ஒரு வாசனை வந்து இருக்குது, இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ்க்கு வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்கறது. ஸோ இதை பண்ணோன்னா இம்மீடியட்டாக நமக்கு வந்து ஆன்சைட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சைட்டி வந்து இருக்குது அப்படின்னா, அதற்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். அதே மாதிரி என்ன காரணத்தினால வருது, ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளா, இல்லை நமக்கு வந்து சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி செரட்டோனினோ டோப்பமைனோ ரொம்ப கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி நிலைகளில் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கான ஒரு முக்கியமான மூலிகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சடாமாஞ்சுல். இந்த சடாமாஞ்சுல் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு வாசனையை வந்து கொடுக்கக்கூடியது, நம்முடைய மனதுக்கும் வந்து அமைதி கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மில்லிகிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த சடாமாஞ்சுல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, சடாமாஞ்சுல் இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்த மானசா கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்ம பாடியில் செரட்டோனின், டோப்பமைன் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அட்ரினலின், நார் அட்ரினலினோட அளவு வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களால் மனப்பதட்டம் அப்படிங்கிறது வந்து குறையும். இது கூட கண்டிப்பாக உணவு முறை மாற்றங்கள், யோக பயிற்சிகளை டெய்லி நம்ம வந்து பண்ணுறது, சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சைட்டியை நம்ம கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அது தேவையான ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது வந்து மனதுக்கான ஒரு பிரச்சனையாக மாறுது.